Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மோகன்லால் நடிப்பில் வெளியாகியுள்ள லூசிஃபர் 2 எம்புரான் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கும் அதே சமயம் அரசியல் ரீதியாக பெரும் சர்ச்சைக்கும் வழிவகை செய்துள்ளது. எம்புரான் 2002ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் கோத்ரா ரயில் எரிப்பு கலவரம் குறித்த காட்சிகளை மையமாக வைத்து ஆரம்பிக்கிறது. கோத்ரா கலவரங்களில் ஒரு இஸ்லாமிய கிராமம் முழுவதுமாக இந்துத்துவா அமைப்பினரால் எரிக்கப்படுவது, இஸ்லாமிய குழந்தையை இந்துத்துவா அமைப்பினர் படுகொலை செய்வது, கர்ப்பிணி பெண்ணை வன்கொடுமை செய்து படுகொலை செய்வது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது போன்ற அரசியல் ரீதியான காட்சிகளும், தற்போதைய அரசியல் சூழலில் நிகழும் பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் பல்வேறு காட்சிகளும் மற்றும் வசனங்களும் இத்திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளதால் அரசியல் களத்தில் எம்புரான் திரைப்படம் பல்வேறு விவாதங்களுக்கு வழிவகை செய்துள்ளது. எம்புரான் திரைப்படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்து முஸ்லிம் இடையேயான கலவரம் கோத்ரா கலவரத்தின் தன்மையை வெளிப்படுத்துவதாகவும், கேரளாவை பிளந்து அதன் முக்கியமான கடற்கரை மற்றும் துறைமுகங்களை கட்டுப்படுத்தும் சங் பரிவார் அஜெண்டாவை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என கேரள காங்கிரஸ் தனது அதிகாரப்பூர்வமான எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு திரைப்படத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்துத்துவா அமைப்பான RSSஇன் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான ஆர்கனைசர் எம்புரான் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் 2002 கோத்ரா கலவரங்களில் இந்துக்கள் தான் பிரதான குற்றவாளிகள் என்கிற தாக்கத்தை கொடுக்கும் வகையில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளது. மேலும் இந்து முஸ்லிம் ஆகிய இரண்டு சமூகங்களுக்கிடையே தவறான பார்வையை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் இந்துக்களை முழுமையாக எதிரிகள் போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது என ஆர்கனைசர் விமர்சித்துள்ளது. எம்புரான் ஒரு சாதாரண திரைப்படம் இல்லை என்றும், இந்து விரோதம் பாஜக விரோத கருத்துக்களை பரப்புவதற்கான ஒரு கருவியாக செயல்படுகிறது என்றும் RSS தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிளவுபட்டுள்ள இந்தியாவை மேலும் துண்டு துண்டாக பிளக்கும் அபாயத்தை இதுபோன்ற திரைப்படங்கள் ஏற்படுத்துவதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. சினிமா ஒரு பொழுதுபோக்கு ஊடகமாகவே இருக்க வேண்டும் என்றும், அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தும் ஆயுதமாகவோ கருவியாகவோ பயன்படுத்தக்கூடாது என்ற கருத்துக்களை தொடர்ந்து RSS மற்றும் இந்துத்துவா அமைப்பினர் தெரிவித்து வரும் அதே சமயம் திரைப்படங்கள் மூலமாகத்தான் சமூக மாற்றம் மற்றும் மறைக்கப்பட்ட வரலாறுகள் வெளிச்சத்திற்கு வந்தது என்ற வாதங்களும் எழுப்பப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசின் தலையீட்டால் திருவனந்தபுரத்தில் உள்ள மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் குஜராத் கலவரம் தொடர்பான காட்சிகள், பெண்களுக்கு எதிரான வன்முறை உள்ளிட்ட 17 காட்சிகளை நீக்கிவிட்டு மீண்டும் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி காட்சிகள் நீக்கப்பட்டு முழு படத்தையும் திங்கட்கிழமை அன்று சமர்ப்பிக்க படக்குழு முடிவு செய்துள்ளது. இதனிடையே மறு தணிக்கை செய்யப்படும் முன்பாகவே முதலமைச்சர் பினராயி விஜயன் எம்புரான் திரைப்படத்தை தனது குடும்பத்துடன் கண்டுகளித்ததும் பேசுபொருளாகியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.